வணக்கம். ரிசர்ச் பேஸ் லேர்னிங் அதாவது ஆர்பிஎல் பத்தின நம்ம தொடரோட 4வது பகுதிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஆர்பிஎல் ப்ராஜெக்ட்ஸை எப்படி சரியா அர்த்தமுள்ளதா மதிப்பிடுறது? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த விஷயத்தை நம்ம ஒரு அழகான உருவகத்தோட ஆரம்பிக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு இளம் விவசாயிக்கு வழிகாட்டுறாரு. அவர் வெறும் கடைசில வர்ற அறுவடையை மட்டும் பார்க்கல, மாறா அந்த விவசாயி எப்படி கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதார், எப்படி அக்கறையா விதை போட்டார், தண்ணி பாய்ச்சினார்னு அந்த முழு பயணத்தையுமே கவனிக்கிறார். இதுதாங்க ஆர்பிஎல் மதிப்பீட்டோட உண்மையான சாராம்சம். ஆர்பிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியரா நம்மளோட பங்கு அந்த கிராமத்து பெரியவரோட பங்கு மாதிரி தான். நம்ம வேலை கடைசியா வர்ற ரிசல்ட்டுக்கு மார்க் போடுறது மட்டும் கிடையாது, அந்த கற்றல் பயணம் முழுக்கவும் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான். நாம வெறும் ஒரு நடுவர் இல்ல, நாம ஒரு வழிகாட்டி. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, அப்போ ஆர்பிஎல் மதிப்பீட்டை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்க ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஒன்னு, மாணவர்கள் கடைசியா என்னத்தை உருவாக்குறாங்க, அதாவது ப்ராடக்ட். இன்னொன்னு, அந்த பயணத்துல அவங்க எப்படி கத்துக்கிட்டு வளர்றாங்க, அதாவது ப்ராசஸ். இதை நாம மதிப்பீட்டோட 2 பக்கங்கள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் தயாரிப்பு மதிப்பீடு, அதாவது மாணவர்கள் கடைசியா செஞ்சு முடிக்கிற அந்த ப்ராஜெக்ட், அந்த மாடல், அதோட தரத்தை மதிப்பிடுறது. இன்னொரு பக்கம் செயல்முறை மதிப்பீடு. இது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அந்த ப்ராஜெக்டை செய்யும்போது அவங்க எப்படி யோசிச்சாங்க, எப்படி டீமா வேலை செஞ்சாங்க, பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சாங்கன்னு பார்க்கறது. ஒரு முழுமையான மதிப்பீடு வேணும்னா இந்த 2 பக்கமுமே நமக்கு ரொம்ப முக்கியம். வாங்க ஒரு உதாரணத்தோட இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் இலங்கையின் பண்டைய நீர்ப்பாசன முறைகள் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதா வச்சுக்குவோம். அவங்க ஒரு எல்லங்கம்மன மாதிரிய, அதாவது அந்த தொடர் குழாமைப்பை உருவாக்குறாங்க. இதுதான் அவங்களோட இறுதி தயாரிப்பு. அது எவ்வளோ துல்லியமா இருக்கு, நீரோட்டத்தை எவ்வளோ அழகா விளப்புதுன்னு நம்ம மதிப்பிட முடியும் இல்லையா? இப்போ அதே ப்ராஜெக்ட்ல செயல்முறையை எப்படி மதிப்பிடுறது? அதுக்கு மாணவரோட ரிசர்ச் ஜர்னலை பார்க்கலாம். அவங்க எப்படி தகவல்களை தேடினாங்க, குழுவா வேலை செய்யும்போது என்னென்ன சவால்கள் வந்துச்சு, அதை எப்படி எல்லாம் பேசி தீர்த்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல பதிவாயிருக்கும். சொல்லப்போனா இதுதான் அவங்களோட கற்றல் பயணத்துக்கான உண்மையான ஒரு சாட்சி. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். இந்த செயல்முறை, தயாரிப்புன்னு ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்துல சரியா மதிப்பிடுறது? அதுக்கு ஒரு சூப்பரான கருவி இருக்கு. அதுக்கு பேர் தான் ரூப்ரிக்ஸ், அதாவது மதிப்பீட்டு வழிகாட்டிகள். ஒரு முழுமையான ஆர்பிஎல் மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னா என்ன? இது வெறும் மார்க் போடுற ஒரு அட்டவணை கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்ல வெற்றி பெறறதுன்னா என்ன, அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே தெளிவா காட்டுற ஒரு வழிகாட்டி. இது ஒரு மதிப்பெண் கருவி என்பதை விட வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு வரைபடம்னு சொல்றது தான் சரி. அப்போ ஒரு நல்ல மதிப்பீட்டு வழிகாட்டில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் பாருங்க. முதல்ல உள்ளடக்க அறிவு, அப்புறம் அவங்களோட ஆராய்ச்சி திறன்கள், குழுப்பணி, படைப்பாற்றல், கடைசியா அவங்க உருவாக்குன இந்த இறுதி தயாரிப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் அது ஒரு முழுமையான மதிப்பீடா இருக்கும். இது ஒரு மாணவரோட எல்லா திறமைகளையும் ஒரே இடத்துல பார்க்க நமக்கு உதவுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மதிப்பீட்டு வழிகாட்டிகளை நாம ஒருபோதும் மாணவர்களை பயமுறுத்துற ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது. அது அவங்களுக்கு வழியை காட்டுற ஒரு சாலை வரைபடம் மாதிரி இருக்கணும். அவங்கள கைப்பிடிச்சு வெற்றிக்கு கூட்டிட்டு போறதுதான் அதோட உண்மையான நோக்கம். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட. மாணவர்களையே மதிப்பீட்டாளர்களா மாத்துறது எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல சுய மதிப்பீடு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ப்ராஜெக்டோட ஒவ்வொரு கட்டத்தோட இறுதியிலையும் மாணவர்கள் அவங்க கிட்டேயே 2 கேள்வி கேட்டுப்பாங்க. நான் இதுல எதை நல்லா செஞ்சேன், அப்புறம் இன்னும் எதை நான் சிறப்பா செஞ்சிருக்கலாம். இப்படி கேட்கும்போது அவங்க அவங்களோட கற்றலை பத்தி அவங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய திறன். அடுத்து சகா மதிப்பீடு, அதாவது பியர் அசஸ்மெண்ட். இதோட உண்மையான சக்தி எங்க இருக்கு தெரியுமா? அது நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்த ஒற்றுமை என்ற ஒரு பண்பை வகுப்பறைக்குள்ள கொண்டு வரதுல தான் இருக்கு. இங்க மாணவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி ஒன்னா சேர்ந்து முன்னேறாங்க. இந்த சக மதிப்பீட்டை எப்படி ரொம்ப எளிமையா செயல்படுத்தலாம்? அதுக்கு 2 நட்சத்திரங்கள் மற்றும் ஒரு விருப்பம்னு ஒரு முறை இருக்கு. ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க நண்பரோட வேலையில உங்களுக்கு பிடிச்ச 2 நல்ல விஷயங்களை, அதாவது 2 ஸ்டார்ஸை சொல்லணும். அப்புறம் அவங்க வேலையை இன்னும் எப்படி சிறப்பாக்கலான்னு ஒரு ஆலோசனையை ஒரு விருப்பமா சொல்லணும். பாருங்க, இதனால கருத்து பரிமாற்றம்ங்கிறது ரொம்ப அன்பானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறிடுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஆர்பிஎல் மதிப்பீட்டை பத்தின நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு ஒரு தத்துவமா பார்க்கலாமாங்க.
சுருக்கமா சொல்லணும்னா நாம சில முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். சேரும் இடத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த பயணத்தையும் மதிப்பிடுங்க. மதிப்பீட்டு வழிகாட்டிகளை ஒரு வரைபடமா பயன்படுத்துங்க. மாணவர்களையே மதிப்பீட்டாளர்களா மாத்துங்க. ஏன்னா நம்மளோட இலக்கு மாணவர்களை மதிப்பிடுறது இல்ல, அவங்க மேம்பட உதவுறது தான். அதாவது அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்ல இருந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு நாம மாறணும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நிறைவு செய்யலாம். மதிப்பீடுங்கிறது ஒரு உரையாடல்னா, உங்க மாணவர்களோட பயணம் உங்களுக்கு என்ன கதைய சொல்லுது, அவங்களோட வேலை, அவங்களோட குறிப்பேடுகள், அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.